பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த உற்சாகமும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நாளிலும் ட்ரஸ்ட் இன் தி லார்ட், கர்த்தர் மேல் நம்பிக்கை. விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. ஒவ்வொரு கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் அடிப்படையாக நமக்கு இருக்க வேண்டியது அது விசுவாசம். அவர் விசுவாசிப்பது. எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசமானது காணப்படாதவைகளின் நிச்சயம், இல்லாத ஒன்றை, அதாவது நாம் காணாதது ஒன்றை நாம் விசுவாசித்து நடப்பது, அவரை தெய்வமாக நாம் நினைத்து அவரை பின்பற்றுவது விசுவாசம். பேசிக்காக அது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அது விசுவாசம் இருந்தால் தான் காணாத அவரை நாம் விசுவாசிக்க முடியும். ஆனால் நம்பிக்கை என்பது செயலில் ஈடுபடுவது. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பல லட்சம் மக்களை அவன் நழித்து கொண்டு வரும் பொழுது, இதோ சிவந்த சமுத்திரம் முன்பாக நின்று நான் இந்த சமுத்திரத்தை பிரிக்க போகிறேன், உன் கோலை உயர்த்து என்கிறார். அப்போ விசுவாசத்தினாலே தான் இந்த தூரம் வரைக்கும் மோசே வந்தார். ஆனால் உடனே அந்த கரத்தை உயர்த்தி கோலை உயர்த்துவது என்பது நம்பிக்கை. இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது, நோவா அவன் ஆண்டவருக்கு முன்பாக நீதிமானாய் அவன் காணப்பட்டான். மழை இல்லாத அந்த நாட்களிலே, பனி பெய்த அந்த நாட்களிலே, மழையை காணாத அந்த நாளிலே பயங்கரமாக வெள்ளம் வரப்போகிறது, அழிவை கொண்டு வர அளவிலே உயரமாக தண்ணீர் வரப்போகிறது என்று சொல்லி கர்த்தர் ஒரு பேழையை ஆண்டவர் கட்ட சொன்னார். அப்போ அவர் மழையை பார்க்கவில்லை, எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் நம்பி அவர் பேழையை கட்டினார், கிரியையிலே ஈடுபட்டார். இது நம்பிக்கை. அடுத்தது ஆபிரகாம், ஆண்டவர் கூப்பிட்டார், உடனே அவர் கீழ்ப்படிந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, விசுவாசித்து அதற்கு பின்பாக செயலிலே ஈடுபட்டார். எல்லாவற்றையும் பேக் பண்ணி குடும்பம் உறவினர்களை அந்த தேசத்தை விட்டு அவர் கிளம்பினார். கிரியைகளில் ஈடுபடுவது. ஆண்டவருடைய விசுவாசி, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். ஆனால் அந்த விசுவாசத்தை நாம் கிரியிலே காட்டுவது, பயங்கரமான சூழ்நிலையில கூட ஆண்டவரை நம்புவது, ஆண்டவர் நம்பி செயல்படுவது பாருங்க, குதிக்கிறோம் பாருங்க கர்த்தருக்காக. ஆமா, அது எப்படின்னு தெரியாம நம்ம செயல்படுவது நம்பிக்கை. அதான் நீதிமொழிகள் 2:3 சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து. 6 உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை சிரவைப்படுத்துவார். அதனால நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி விசுவாசிக்கலாம், ஆராதிக்கலாம், அவரை நம்பலாம், அவர் சபைக்கு போகலாம், கர்த்தருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம செய்யலாம், பின்பற்றலாம். ஆனால் சூழ்நிலை வரும் பொழுது, நம்ம தீர்மானம் எடுக்கும் போது, பயங்கரமான சிச்சுவேஷன்ல, பயங்கரமான டேஞ்சர்ல, ஆபத்தான நேரத்தில் உடனே ஒரு சொல்யூஷன் எடுக்கணும், உடனே ஒரு முடிவு எடுக்கணும், இதுதான் சரி அப்படின்னு உலகத்தாரை போல நம்ம சுய புத்தியிலே சாய்ந்து, நம்முடைய புத்தியிலே சாய்ந்து நாம செயல்பட்டோம்னா கர்த்தர் பேல நம்பிக்கை வைக்கவில்லை என்ற அர்த்தம். அதான், நீ சுய புத்தியிலே சாயாது. ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரத்தில் நீ உன் சுய புத்தியிலே சாயாமல், இவர்களும் அப்படிதான் செய்கிறார்கள், அவர்களும் அப்படிதான் செய்கிறார்கள், இப்படி செய்தால் நல்லா இருக்கும், எனக்கு பாதுகாப்பு என்று சொல்லி நீயா டிசைட் பண்ணனா, கர்த்தரிடம் போகாம, கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம, ஆமென், அது டிலே ஆனாலும், கர்த்தருடைய வழிகள் கஷ்டமானாலும், கர்த்தருடைய வழிகள் பாடுகள் அனுபவிக்க வேண்டி நேர்ந்தாலும், சில நேரத்தில் துன்பமானாலும், சில நேரத்தில் இழப்பானாலும் கூட கர்த்தர் மேல் நம்பிக்கை, முழு இதயத்தோடு வேதம் சொல்லுகிறது, நீ முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை சிரவைப்படுத்துவார். அதனால ஏதோ ஒரு காரியத்தை நம்பி ஒரு சின்ன காரியத்தை கர்த்தருடைய பேச்சை கேட்கறது, பெரிய ஆபத்து வரும்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்காம முடிவெடுப்பது, அது திருமணமாகட்டும், வேலையாகட்டும், அல்லது பிரயாணமாகட்டும், அது நீங்க பிசினஸை தொடங்குவதாகட்டும், வேறு எந்த முடிவு எடுத்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரிடம் முன்பு போய் நின்று அவருடைய சித்தத்தை அறிவது கர்த்தருக்கு விருப்பம். அதான் எல்லா வழிகளிலும் அவரை நினைத்துக்கொள். ஏதாவது ஒன்று தீர்மானம் எடுக்க போறீங்களா, சரியான எனக்கு வருமானம் வரல, இல்லை இப்படி போனால், இப்படி செய்தால் எனக்கு நிறைய வருமானம் வரும், இது செய்தால் எனக்கு பதவி உயர்வு வரும், இந்த ஊருக்கு போனால் எனக்கு நல்ல வருமானம் வரும், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் ரொம்ப கடனில் இருக்கிறேன், நான் ரொம்ப வேதனையில் இருக்கிறேன், இவரை திருமணம் பண்ணால் நல்லா இருக்கும். இல்லை,
தேவ பிள்ளைகளே, நீ கர்த்தரை விசுவாசிவது மாத்திரம் இல்லை, ஆண்டவராக இயேசுதான் தெய்வம் என்பதை பிசாசுகளோட விசுவாசிக்கிறது நடுங்குகிறது என்று பார்க்கிறோம். ஆனால் மனுஷனுக்கு பயம் இல்லை. பயம் இல்லாததுனால்தான் நம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பூர்ணமாக நாம் பெற்றுக்கொள்வதில்லை. அப்போ அந்த நேரத்தில் ஆபத்து வரும்போது என்ன பண்றாங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் தன் சுய புத்தியில சார்ந்து தீர்மானம் எடுத்துவிட்டு பின்பாக நிறைய நஷ்டத்துக்குள்ளாக அவர் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். அதான் ஆண்டவர் சொல்கிறார், முழு இதயத்தோடு உன் வழிகள் எல்லாவற்றிலும் சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும், சின்ன கஷ்டம் பெரிய கஷ்டம், சின்ன ஆபத்து பெரிய ஆபத்து வந்தாலும் ஆண்டவரே அது செய்யட்டுமா தலை போகிற நேரத்தில் கூட நம்ம கர்த்தரோட கேட்கும் பொழுது அப்போது கர்த்தர் சொல்கிறார், உன் பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல பாருங்க, எப்பவுமே வேதனை இருக்காது என்று வேதம் சொல்லுகிறது. நாம தேடுகிற ஆசீர்வாதத்துல நன்மை இருக்கிறது போல இருக்கும் நாம டிசைட் பண்ணோம்னா. ஆனால் வேதனைகளோடு கூட அது வரும். ஆனா கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கும் போது, கர்த்தருக்காக நாம காத்திருக்கும் போது, கர்த்தரையே நம்பி நாம ஜீவிக்கும் போது, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் அதுல வேதனை இருக்காது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். வேதத்தில் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி நான் எப்படி நம்முடைய நம்பிக்கை இருக்கணும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன். பாருங்க, பாபிலோன் மாகாணத்திலே அடிமைகளாக போன ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் கூட போனார்கள். அநேகர் சென்றார்கள். வாலிபர்கள் அவர்கள் வாழ்க்கையில கூட பாருங்களேன், ஒரு தீர்மானத்தோடு வாழ்ந்தார்கள். ஆண்டவரை நம்பினார்கள், அவரை விசுவாசித்தார்கள். ஆனா அதோடு நின்று விடவில்லை. அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஆபத்துகள் வரும்பொழுது, எல்லா சூழ்நிலையிலும் கூட ஏற்கனவே அடிமைகள், ஏற்கனவே பெற்றோர்கள் இல்லை, ஏற்கனவே தன் தேசத்துக்கு யாருமே இல்லை, ஏற்கனவே கைவிடப்பட்டவர்கள், எங்கேயோ அனாதையா இருக்கிறவர்கள் இதயத்தில் ஒரு தீர்மானம் செய்து கொண்டார்கள், கர்த்தரையே கடைசி வரை நம்புவோம், ஜீவன் உள்ளவரை கர்த்தர் மேலதான் நம்பிக்கை வைப்போம். அவர் வந்தாலும் சரி, அவர் வராவிட்டாலும் சரி, அவர் செய்தாலும் சரி, அவர் செய்யாவிட்டாலும் சரி, நான் ஆராதித்த தேவன், நாங்கள் தெரிந்து கொண்ட தேவன் மேல முழு நம்பிக்கையாய் இருப்போம் என்று அவர்கள் உள்ளத்தில் தீர்மானம் எடுத்துக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, அவசரப்பட்டு ஃபாஸ்ட் ஃபுட் போல என்ன பண்றோம்னா, நம்ம வாய்ப்புகள் வரும்பொழுது கர்த்தரிடம் போகாம நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். பயம். அதனால விசுவாசம் வேற, நம்பிக்கை வேற. விசுவாசம் நம் தேவனை விசுவாசிப்பது, அவரை நம்புவது, கடவுள் இருக்கிறார், வாக்குத்தத்தங்கள் இருக்கிறார் என்று விசுவாசிப்பது. ஆனால் நேரம் வரும்போது கிரியைகளிலே நாம் செயல்படுகிறோம் பாருங்க, காட்டுறோம் பாருங்க, ஆண்டவரே உண்மைதான் நம்புறேன். அதுதான் நம்பிக்கை. ட்ரஸ்ட் இன் தி லார்ட். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்க. எல்லா வழிகளிலும் உன் பாதைகள் எல்லாவற்றையும் அவசரப்படுத்துவார். அப்புறம் இது இப்படி ஆயிடுச்சே, ஐயோ அப்படி ஆயிடுச்சே, இதுவாயிடுச்சே அப்படின்னு நம்ம வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவ பிள்ளைகளே. அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இருந்த அந்த இடத்திலே, பாபிலோன் மாகாணத்திலே இவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சத்ரு, ஏன்னா கர்த்தர் மேல அவ்வளவு நம்பிக்கையா இருந்ததை சத்ரு பார்த்ததுனால என்ன பண்ணுகிறான், அவர்கள் ஒரு சோதனையை கொண்டு வருகிறான். என்னன்னா, ஒரு சிலையை உயர்த்தி வைத்து எல்லாரும் அந்த சிலையை வணங்கணும். ஏன்னா இவர்கள் தேவனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், சிலைகளை வணங்க மாட்டார்கள் என்று அறிந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, சிலை வழிபாடு, அதாவது பெரிய சிலையை, பொற்சிலையை நிறுத்தி வைத்து அதை வணங்க வேண்டும் என்று ராஜாவின் ஆலோசனை கொடுத்து ராஜாவினால் அந்த சிலை வழிபாடு வருகிறது. உத்தரவாக ராஜா போடுகிறார் என்று பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில, நம்ம இருக்கிற இடங்களில், எந்த இடமானாலும், ஆபீஸா இருந்தாலும், நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருந்தாலும், நம்ம பிள்ளையை அனுப்புகிற ஸ்கூல்ல இருந்தாலும், எந்த நேரத்திலும் கர்த்தருக்கு விரோதமாக பொய் பேசுவதும், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நடப்பதும், குழந்தைகளுடைய வயதை மாற்றி சொல்வதும், நம்ம நன்மை பெற்றுக்கொள்வதற்காக காரியங்களை மறைப்பதும் கர்த்தருக்கு பிரியம் இல்லை. கர்த்தரை நம்புங்க, கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடுங்க. கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தோம்னா கர்த்தர் நம்மை வெட்கப்பட விட மாட்டார். அப்பொழுது என்னன்னா, கீத வாக்கியங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது எல்லோரும் அப்படின்னா நக்காலம், நாதஸ்வரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகல கீத வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள் என்று அனௌன்ஸ்மெண்ட் வருது. கட்டியக்காரன் சொல்லும் பொழுது எல்லோரும் பணிந்து கொண்டுகிறார்கள். அப்படி பணியாவிட்டால் அவர்கள் எரிகிற அக்னி சூளையின்
நடுவிலே அவர்கள் போடப்படுவார்கள் என்ற ஒரு தண்டனையும் பிறப்பிக்கப்படுகிறது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ப்ராப்ளம் வரும்போது பாருங்களேன், ஒரு வேதனை, ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் நம்ம வாழ்க்கையில கலந்து வரும்பொழுது நம்ம என்ன பண்ணோம், கர்த்தருக்காக நிற்கணும். அங்கதான் நம்முடைய நம்பிக்கையை காட்டணும். இங்கே அங்க பார்க்கும் பொழுது அப்படி பணிந்து கொள்ளாதவர்கள் தாழ விழுந்து அவர் எரிகிற அக்னி சூளையிலே போடப்படுவார்கள் அப்படி என்று ஒரு சட்டம் போட்ட பிறகு அந்த வாசிக்கப்படுகிறது கீத வாக்கியங்கள் உங்களுக்கு நல்லா தெரிந்த சம்பவமே. நான் சொல்லும் பொழுது கவனிங்க, வாசிக்கப்படுகிறது, எல்லாரும் விழுந்து வணங்குகிறார்கள். ஆனால் சத்ரு என்ன பண்றான், கல்தையரில் சிலர் இவங்களுக்காகவே கொண்டு வந்த சட்டம் இல்லவா, அதனால இவங்களை கவனிக்கிறான், எப்படியாவது இவங்களை போட்டு தள்ளிடணும், எப்படியாவது பண்ணிடணும். கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, இவங்க தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, கல்தையரில் சிலர் தானியேல் 3:8 நம்ம பார்க்கிறோம், யூதர் பேரில் குற்றம் சாட்டி ராஜா நீங்க போட்ட சட்டத்திற்கு விரோதமாக ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ 3 பேர் செயல்படுகிறாங்க. நீங்க சொன்னி கூட அவங்க என்ன பண்றாங்க, அந்த சிலையை வணங்கல, பாருங்க உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கல அப்படின்றாங்க. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மேலே விசுவாசம் வைப்பது மாத்திரம் இல்லை, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைப்பது என்பது நாம் செயல்பாடிலே காட்டுவது. என்னதான் வந்தாலும் என் ஆண்டவரனை காப்பாற்றுவார், நான் மூழ்கிற சூழ்நிலை வந்தாலும் என் ஆண்டவர் அழைத்த தேவன் உண்மையில் ஒரு மூழ்க அடிக்க விடமாட்டார். அப்படியே நான் சிலவற்றை இழந்து போனாலும், சில நன்மைகளை இழந்து போனாலும் என் வாழ்க்கையிலே நான் கர்த்தரே நம்புவேன். இயேசுவே நம்புவேன், நான் கர்த்தரே நம்புவேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வரணும். நம்ம அப்பாவை அப்படியாக நம்பணும். அப்போ நேபுகாத்நேச்சார் உக்கிரக கோபம் கொண்டு, நல்லா கவனிங்க, கோபம் அதிகமாயிடுச்சு. கூப்பிடுங்க அவங்க 3 பேர். என்ன போது 3 பேரும் அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வந்த பொழுது சொன்னது சரிதானா, நீங்க வணங்கவில்லையா, என்னுடைய கட்டளையை நீங்கள் மதிக்கவில்லையே என்று சொல்லி, இதபார் உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கிறேன், இப்பொழுது எல்லாம் வாசிக்கப்படும் வாத்தியங்கள் வாசிக்கப்படும் பொழுது, என் கட்டளையின்படி வாத்தியங்கள் வாசிக்கப்படும் பொழுது நீங்கள் தாழ விழுந்து வணங்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் உங்களை எரிகிற அக்னி சூளை போடுவேன், எனக்கு முன்னாடி செய்ன்னு சொல்லும் பொழுது, அப்பொழுது கூட பாருங்க கொஞ்சம் அதிகமான சூடு, பயங்கரமான ஒரு அடிமையாக இருக்கிற தேசத்தில் வாலிபர்கள் யாரும் துணை இல்லை, ஆனால் ஒரு ராஜாவுக்கு முன்பு நிற்கிறார்கள். ராஜாவுக்கு முன்பு நிற்கும் பொழுதே கால்கள் நடுங்கும், ஆனால் அவர் ஆணைக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, ஆமென். இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட பயங்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட நம்பிக்கை போகிற ஒரு சூழ்நிலை வந்தாலும், கைவிடப்பட்டாலும், கடைசி மூலையில நம்ம இருந்தா கூட, ஆண்டவரே உண்மையே நான் நம்புவேன், கர்த்தர் உண்மை, நம்ம கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், கர்த்தர் கைவிட மாட்டார். அப்போது சொல்லும்பொழுது அவன் சொல்லுகிறார், நீங்க இப்படி வணங்கணும், அப்படி இல்லைன்னா எரிகிற அக்னி சூளையன் போடுவேன். உங்களை தப்பு வைக்க போகிற தேவன் யார் அப்படின்றார், தெரியல. இப்போ பார்வோன் ராஜா கேட்டார், முதல்ல இதே ஜனங்கள் அடிமையா இருக்கும்போது, மோசே கேட்கும்போது, என் தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செலுத்த, அவர் யாரு உங்க தேவனு தெரியல, பாவம். அதே போலதான் நேபுகாத்நேச்சார், உங்களை என் கைக்கு தப்பு வைக்க போகிற தேவன் யார் அப்படின்றார், தெரியல. தேவ பிள்ளையே, நீ ஆண்டவரை தெரிந்த பிள்ளை, நம்மளாம் ஆண்டவரை அறிந்த பிள்ளை, கர்த்தருக்காக நம்ம விசுவாசம் வைப்பது மாத்திரமல்ல, கிரியையில நம்ம செயல்படுவோம். அதனால சொல்றேன், சிலுவை சுமந்து கொண்டு என் பின்வாக வருகிறவனே என்னுடைய சீஷன் எல்லாமே வீரலாம் இல்லை. என் சிலுவையை நீ எடுக்கலையா, கஷ்டம் வானான்றியா, வேதனை வானான்றியா, என் நிமித்தமாக எந்த துன்பம் வானான்றியா, நீ இல்லவே இல்லையே, அப்புறம் எதுக்கு நீ என்னுடைய இயேசுடைய பிள்ளைன்னு சொல்லுகிற? அது அர்த்தம் அதான், சுமந்து கொண்டு வருகிற சீஷன் அல்லாமல். அப்படின்னா நீ கஷ்டம் வானா, இயேசுவுக்காக நான் துன்பம் அனுபவிக்க மாட்டேன், எனக்கு எல்லாமே நன்மையாக தான் நடக்கணும்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ போயிடுன்றாரு, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்றாரு. அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், என் தேவன் இந்த அக்னி சூளையிலிருந்து உன் கரத்திலிருந்து எங்களை தப்பு வைக்க வல்லவர். அல்லேலூயா. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை. வல்லவர் அவர். ஒரு வேளை அவர் தப்பிக்க இல்லாமல் போனாலும் நாங்கள் நீங்க சொல்றதுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். அல்லேலூயா. நம்ம தெரிந்தது ஒன்று, நம்ம ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் நித்திய ஜீவனை கொடுத்தவர், அவர் ஒருவரே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தவர், அவர் மூலியமாக நித்திய ஜீவன் உண்டு.
அல்லேலூயா. இந்த வாழ்க்கை மாத்திரமல்ல, நித்தியமாக ஆண்டவரோடு நம்ம வாழப்போகிறோம். இதெல்லாம் கடினமான, வேதனையான, பசியான, கொடுமையான, பயங்கரமான, பாவம் நிறைந்த, போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. ஆனால் நம்ம வாழ்க்கை உண்டு, கர்த்தரோடு கூட நம்ம வாழப்போகிறோம். அல்லேலூயா. ராஜாதி ராஜாவோடு கூட நம்ம இருக்க போகிறோம். ஆமென். எந்த துன்பம் இல்லாமல் கர்த்தரோடு நம்ம உருவாட போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு நம்ம பிள்ளைங்க இந்த பூமியில் இருக்கும்போது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எந்த கஷ்டம், எந்த ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் கர்த்தரை நம்புவேன், என் கர்த்தரை நம்பி அவருக்காக வாழ்வேன், அவருடைய வார்த்தையின்படி வாழ்வேன், அவருக்கே நான் ஆராதனை செய்வேன், அவருக்கே நான் கீழ்ப்படிவேன், அவருக்கே நான் தாழ விழுவேன், அவருக்கே நான் வேலையக்காரனாக இருப்பேன். அவர்தான் எஜமானர். அதில் 2 எஜமானர்கள் இருக்க முடியாது. ஆமென். அதனால அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு நம்ம வாழணும். அப்படியே ஆண்டவர் எல்லாரையும் அழிச்சிட்டு வரா. கர்த்தருக்காக நம்ம வாழும்போது எல்லாரையும் நெருப்பில் தூக்கி போடுவாரா, அழிச்சிட்டே விட்டுருவாரா? நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வேணும்னு கேட்கணும் ஆண்டவரிடம். அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து, அல்லேலூயா, நீ சுயபுத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் தேவ பிள்ளையே உன்னை ஆசீர்வதிப்பார். இன்னும் அவர் சொல்றார், நீ விடுவிக்காமல் போனாலும் எங்கள் ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் வருவார், அவர் வல்லமை உள்ளவர், வராமல் போனாலும் நீ நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்க போவதில்லை அப்படின்னு சொல்லுகிறார். 3 பேரும் பாருங்க, எந்த ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கினாங்க பாருங்க. ஒரு வாலிப பிள்ளைங்க நம்மள மாதிரி தானுங்க, மனுஷன் நம்மள மாதிரி அதே தாயின் வயிற்றிலே அவர் பிறக்க வைத்தார், ஒரு ஸ்ரீன் வயிற்றிலே பிறக்க வைத்தார். நமக்கு போலவே ஆண்டவர் அவங்களுக்கும் விசுவாசத்தை கொடுத்தார். அவங்களுக்கு நிறைய கொடுத்துட்டாரா? அவங்களுக்கு நிறைய நம்பிக்கையை கொடுத்துட்டாரா? இல்லையே. அவர்கள் வளர்த்து கொள்ளுகிறார்கள். தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட பயங்கரமான உலகத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. பரவாயில்ல, இதை செய்துக்கோ, பரவாயில்ல, ஜெபம் பண்ணிட்டு இதை நடத்திட்டு போ, இந்த கல்யாணத்தை நடத்திட்டு ஜெபம் பண்ணிட்டு போ, ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அடிச்சா போட்டுருவார். இப்போ ஆண்டோடு கேட்காம ஒரு நல்ல வளர்ந்து வருது, கல்யாணம் பண்ணிடுறீங்க. அவர் ஜெபம் பண்ணுறாரா, பைபிள் படிக்கிறாரா கேட்காம உங்கள் பொண்ணுக்கு, உதாரணத்துக்கு சொல்கிறேன், வேகமாக மாப்பிள்ளை நல்லா இருக்கிறாரு, ஹைட்லையும் கரெக்டாக இருக்கிறாரு, சேலரி நல்லா வாங்குறாரு, நல்லா நம்ம செட்டு, அதனால் நம்ம எல்லாம் நம்ம குரூப்பு நல்லா இருக்குது, எல்லாம் பேச்சுவார்த்தையில் மனிதர்கள் ஒன்று சேர்ந்து, கிறிஸ்தவர்கள் ஒன்று சேர்ந்து பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு கர்த்தரிடம் போகாமல், அல்லேலூயா, நம்ம ஒரு வார்த்தை கேட்கலாமே, நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணுவீங்க, எவ்வளோ நேரம் பைபிள் படிப்பீங்க, கர்த்தரோட உறவு எப்படி? பயம். கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லை. நமக்கு எப்பெல்லாம் பயம் வருதோ அப்பெல்லாம் கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். கேட்கறதுக்கு பயம். ஏன் தைரியமாக ஒரு ஸ்டெப் எடுக்கக்கூடாது? நான் இதை தொடமாட்டேன்பா அப்படின்னு தானியேல் என்ன பண்ணார்? ஒரு முடிவு எடுத்தார், அதில் உறுதியாக நின்னார். பாருங்கள், அதுக்கப்புறம் கர்த்தர் பாருங்கள், நீங்கள் 1 அடி பார்த்தா ஆண்டவர் 10 அடி பாய்வார். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வெளிப்படுத்தணும், கிரியில் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறத நம்ம காட்டணும். அவன் சொல்கிறான் 7 மடங்கு அதிகம், கடுங்கோபம் கொண்டு 7 மடங்கு அக்கினி. இப்போ அக்கினி இன்னும் அதிகமாகிடுச்சு. முன்னாடியாவது பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் அக்கினி தான். இப்போ 7 மடங்கு அதிகம் சூடாக்கும்படி செய்து அவர்களை கட்டும்படி செய்தார், கட்டப்பட்டார்கள். அல்லேலூயா. இப்போது கை கால்கள் எல்லாம் கட்டப்பட்டு விட்டது. ஆமென். அல்லேலூயா. கை கால்கள் கட்டப்பட்டு சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு அக்கினி சூளை நடுவே கொண்டு வந்தார்கள். போடப்பட்டார்கள் பார்க்குறது. அப்போ கைகள் கட்டப்படுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கட்டப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்ம கரங்கள் கட்டப்படணும், நம்முடைய கால்கள் கட்டப்படணும், வாய் கட்டப்படணும். இந்த தாட் இருக்குது பாருங்க, கட்டப்படணும். ஹல்லேலூயா. இல்லைன்னா கை அவுத்து விட்டா இங்கே ஓடிடலாம், இங்கே ஓடிடலாம். இங்கே பஞ்சம் வந்துச்சுப்பா, அங்கே ஓடிடலாம். இந்தியாவில் பஞ்சம் ஓடிச்சு, ஆஸ்திரேலியாவுக்கு ஓடு, இங்கே வேலை கிடைக்குதான், கனடாவுக்கு ஓடு. ஹல்லேலூயா. இப்படி தான் பிளான். ஆமாம். பெத்லகேமில் பஞ்சம் வந்துடுச்சு. ஒரு குரூப், அப்படியே ஒரு குடும்பம் என்ன பண்ணுச்சு, நகோமி அவங்க ஹஸ்பண்டு தூக்கின்னு ஓடிட்டாங்க. கால் கட்டப்படணும். அல்லேலூயா. நம்ம அதான் நம்பிக்கை ஆண்டவர் மேலே. நீ கஷ்டம் வரும்போது, அக்கினி அதிகமாகும் பொழுது, வேதனை அதிகம் கூடும்போது, கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணார்? சோதித்து அப்படியே விட்டுருவாரா? அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமை அப்படியே சோதித்து விட்டுட்டாரா? இல்லையே. ஆமென். அதனால பாருங்க, கட்டப்படணும், நம்ம செயல்படணும். சுய புத்தியின் மேல் சாயாதே. எனக்கு எடுக்கிறனால தானே, உனக்கு ஆண்டவர் புத்தி கொடுத்துருக்கிறனால தானே, ஏதோ உனக்கு சக்தியை கொடுத்துருக்கிறனால தானே, ஏதோ உனக்கு பக்தியை கொடுத்துருக்கிறனால தானே, ஏதோ நானும் செய்கிறேன்ப்பா, ஆண்டவருடைய பிள்ளைப்பா, அவர் பார்த்துக்குவார்ப்பா, அதுக்கு அடிக்க மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ ஆண்டவர்கிட்ட போகாம நீ சுத்தமாக ஒரு திருமணம் பண்ணிட்ட, அவர் என்ன உன்னை தூக்கியா போட்டுருவாரு, நரகத்தில் தூக்கி போட்டுருவாரு.
கஷ்டம் வரும் பின்னாடி, அவ்வளவுதான். கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்காத ஒரு பெரிய வேதனை, கர்த்தர் வேதனைப்படுவார். என்னிடம் ஒரு கேட்கலையே, ஏன்னா கர்த்தரிடம் அதை போய் கேட்டா இதுவாயிடும். ஊழியக்காரனை போய் சொன்னா, ஒரு விசாரிச்சா அது திருமணம் நின்றுடும், நஷ்டமாயிடும். அதனால ஐயோ இது நஷ்டப்படக்கூடாது, இது நிறுத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க, சில காரியங்கள்லாம் வேகமாக முடிவு எடுக்கிறார்கள். அது ஒன்றும் இல்லை, திருமணம் நடக்கும், நீங்கள் நடக்கிற காரியங்கள் நடக்கும். கர்த்தரிடம் கேட்காம, இந்த காரியம் நான் கர்த்தரிடம் வைக்கல, கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுக்கல, வேதத்தின் மூலமாக என்னோட பேசலை அப்படின்னு தெரிஞ்சும் முடிவெடுக்கிறீங்க பாருங்க, அந்த காரியங்கள் சக்சஸாக நடக்கும். ஆனால் பின்பாக அநேக துக்கங்கள், அநேக வேதனைகள், அநேக நஷ்டங்களை நம்ம சந்திக்க வேண்டி வரும். அதனால தான் உன் சுய புத்தியின் மேல் நீ சாராமல் உன் வழிகளெல்லாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து கை கட்டப்பட்டார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அப்படி நம்ம என்ன பண்ணோம், கட்டிக்கணும். நான் எடுக்க மாட்டேன் ஆண்டவரே முடிவு, நான் சுயமா எதுவும் எடுக்க மாட்டேன் ஆண்டவரே. அப்பா நான் எடுக்க மாட்டேன். உங்க அண்ணன் இருந்தாங்க பீகாரில், அவங்க ஊழியம் பண்ணாங்க, பீகாரில் மிஷினரியாக போனாங்க. அவங்க போகிறதுக்கு முன்பாக அவங்க என்ன பண்ணாங்கலாம், அவங்களுடைய எல்லா சர்டிஃபிகேட்டையும் அவங்க கிழிச்சிட்டு போட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஒருவேளை அங்கே நான் ஃபெயிலியர் ஆனா, ஒருவேளை அங்கே செய்ய முடியலன்னா நான் திரும்பி வருவேன், நான் வேலை செய்ய எனக்கு அது ஒரு உதவியாக இருக்கும், அந்த வாய்ப்பு கூட இருக்காது என்று சொல்லி அந்த சர்டிஃபிகேட் கிழித்து போட்டதாக அவர்கள் சொன்ன அந்த நான் சாட்சியை நான் கேட்டேன். ஸோ என்னன்னா, நம்மோட சுய புத்தியின் மேலே சாரக்கூடாது. கைகள் கால்கள் கட்டப்பட்டு நெருப்பு கிட்ட கொண்டு போறாங்க, சூடு அதிகமாக இருக்கும், அவங்க உடம்புல பட்டு இருக்கும், பயங்கரமாக இருந்திருக்கும். ஆனாலும் அந்த உள்ளே போன பிறகு பாருங்களேன், உள்ளே போன பிறகு போட்ட உடனே யார் போட்டார்களோ அவர்கள் இறந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் அக்கினியால் வெந்து போனார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமா. அதனால உள்ள போன உடனே பாருங்களேன், ராஜா பார்க்கிறாரு, என்னடா இது, 4 பேர் விடுதலையாய் அக்னி நடுவிலே உலாவுறதை நான் காண்கிறேனே அப்படின்னு தானியேல் 3:25 அவர் சொல்லுகிறார். அதனால ஒரு சேதம் கூட இல்லையே, 3 பேர் உள்ள இருக்கிறாங்களே, 4வது ஆள் உள்ள இருக்கிறாரே, யார், தேவன் என்பதை அறிந்து கொள்ளுகிறார்கள். ஸோ அவங்க வெளியில வரும்பொழுது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, தேசாதிபதிகள், அதிகாரிகள், தலைவர், ராஜாவின் மந்திரிகள் எல்லாம் கூடிட்டாங்க. எல்லா அபிஷியல்லாம் ஒரே டென்ஷனு, பயங்கர எக்ஸைட்மெண்ட் கூடி வராங்க. நெருப்புக்குள்ள போயிட்டு வெளியே வராங்க, ரிகாபா சாந்தாராபா, நெருப்புக்குள்ள போயிட்டு வெளியே வராங்களே, உள்ள வேற யாரோ இருக்கிறாங்களே, இவனை கூட்டின்னு வான்னு சொல்லி கூட்டின்னு வந்து கிட்ட போய் தொட்டு பார்க்குறாங்க. சரீரங்கள் மேல் அக்னி பேலன்ஸ் செய்யலை. அல்லேலூயா. எல்லாத்தையும் பார்க்குறாங்க. நம்ம கையில் ஒரு ஸ்டவ் மேலே விரல் பட்டாலே, நம்ம வீட்டில் என்ன கிச்சனில் அங்கே இருக்கிற அந்த முடியெல்லாம் எரிஞ்சு போயிடும், தோலெல்லாம் வெந்து போயிடும், பயங்கரம். அந்த இடம் அப்படியே என்ன ஆகும், எதுவாயிடும், பயங்கரமாயிடும். இவங்க பார்க்குறாங்க, என்னடா இது முடியெல்லாம் இருக்கிறதா, கை எங்கெங்கே இருக்குது, கால் எங்கெங்கே இருக்குது. சரீரங்களில் அக்னி பலம் செய்யாமலும் அவருடைய தலைமயிர் கருகாமலும், தலைமுடியை பார்க்குறாங்க, ரொம்ப மென்மையானது இல்லையா, வாசனை வருதான்னு பார்க்குறாங்க, இல்லை சால்வைகள் சேதப்படாமலும் துணியெல்லாம் பார்க்குறாங்க, அதுலேயும் ஒன்றுமே இல்லை, அக்னியின் மனம் அவளிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எப்படிங்க அக்னி மனம் வீசும்? சாரோன் ரோஜா உள்ள இருக்கும்போது, ஆமென், அற்புதமான உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், சுகந்த வாசனையான சாரோன் ரோஜா உள்ள இருக்கும்போது எப்படி அக்னி வீசும், அக்னி மனம் எப்படி வரும்? அதனால கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். நம் சுய புத்தியின் மேல் சாராமல் அவரை நம்ம சில நேரத்தில் அக்கினிக்குள்ள போக வேண்டி வரும். ஆமா, கர்த்தர் எனக்கு வேணும், கர்த்தர் என்னோட இருக்கணும், ரொம்ப சோதனை வேதனை எப்படி? ஆமா, அவர் அக்கினிக்குள்ள இருக்கிறாரு, அவர் எப்படி வெளியே வருவார் பாருங்களா? அவர் வெளியே வர மாட்டார், அங்க இருப்பார். நீங்க நம்ம உள்ள போகும்போது தான் அவரை சந்திக்க போக முடியும். நம்பிக்கையில நம்ம குதிக்கும் போது தான், கிரியையில குதிக்கும் போது தான். ஆபிரகாமே வாழும் போது பேக் பண்றாரு, மனைவி ட்ரெஸ்ஸை பேக் பண்ணுறாரு, அவர் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணுறாரு, எல்லாம் பேக் பண்ணி அந்த பேக்கிங் இருக்குது பாருங்க, அது நம்பிக்கை. அல்லேலூயா. நீ ஒரு பேழையை கட்டு, மழை வர போகிறது என்று பார்க்காத மழையை முன்பாகவே அவர் என்ன பேழையை கட்ட ஆரம்பித்தார். இது நம்பிக்கை. அல்லேலூயா. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வது வேறு, நான் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறேன் என்று சொல்வதும் போது என்னன்னா கிரியைகளை காண்பிப்பது. ஆமா, செயலில் ஈடுபடுவது ரிஸ்க்கு. அல்லேலூயா. ரிஸ்க்கு. ஆமா, நடக்கும், நடக்காம போகும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நீங்க குதிக்கிறது தான். அல்லேலூயா. கடல்ல நீச்சல் தெரியாதவன் கடல்ல குதிக்கிறது போல. என்ன பண்ணாராம், மோசையோடு பேசும்போது அப்படியே முகத்தை பிரகாச பார்க்க முடியல. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கிட்ட போறாங்க, ஒரே வாசனை.
அவங்க அக்கினி வாசனை இருக்குமான்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த வாசனை இல்லை, பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவர்கள் உம்முடைய நாமம் ஊற்றுன்ற பரிமள தைலத்தை ஊற்றின மாதிரி மேலே வாசனை. அல்லேலூயா. அக்னி வாசனை இல்லை. நம்ம தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கும்போது, நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது, அல்லேலூயா, அவர் நம்மோடு கூட இருப்பார். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபே, ஏசாயா 43:1, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் கர்த்தர் சொல்லுகிறவராது, நீ பயப்படாதே. அல்ல, இதெல்லாம் நம்ம தெரியும் நல்லா. வாக்குத்தத்தம்லாம் இருக்கும். கர்த்தர் சொன்னார், ஆமாம் ஆமாம், அவர் ஹீரோவா வந்து காப்பாற்றுறதுக்கு. வார்த்தைலாம் அப்படி இருக்குது, வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. நம்ம வாயில் சொல்லுவோம், போட்டோ வைத்து நம்ம வீட்டில் ஒட்டி வைப்போம், எல்லாம் இருக்கும். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துற எல்லாம் இருக்கும். ஆனால் கிரியைகளை காட்டும் பொழுது, ஆமாம், நம்ம எப்படி செயல்படுகிறோமோ அப்படிதான் கர்த்தரை நம்ம நம்புகிறோம்னு அர்த்தம். எப்படி நம்ம செயலில் காட்டுகிறோமோ அதன் மூலமாக தான் அவரை மகிமைப்படுத்துகிறோம்னு அர்த்தம். எப்படி செயலில் ஈடுபடுகிறோமோ, குதிக்கிறோமோ, அப்போதான் உண்மையான தேவன் என்பதை நாம் நினைக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம பயப்படுறோம், கர்த்தரை நம்பலன்னு அர்த்தம். நீ பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடையவன். என்ன சொல்றார் ஆண்டவர்? நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவன் உண்மையில் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உண்மையில் பற்றாது என்று சொன்னார் இல்லைங்களா? அல்லேலூயா. அதனால அந்த வாக்குத்தத்தை மாத்திரம் வைத்தீங்கன்னா அக்கினி வரும்போது தப்பிச்சின்னு ஓடிடுது. ஆமா, அதாவது நன்மையான காரியங்கள் வரும்போது சில காரியங்கள் சுய புத்தி மேல சார்ந்து கர்த்தரிடம் போகாம, கர்த்தர் சொன்னா கூட கேட்காம, சுய புத்தி, இது சொத்து போயிடும், இது போயிடும், அது போயிடும்னு கர்த்தர் வேண்டான கூட செய்கிற ஜனங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொல்கிறார், நீ அக்கினியிலே நடப்பே வேகாது இருப்பாய், அக்கினியிலே நடப்பே வேகாது இருப்பாய். அக்கினிக்குள்ள போனதுனால தானே அவங்க பார்த்தாங்க. அவர் ஏன் சின்ன அக்கினிக்கு வெளியில இருந்தா வந்தார் ஆண்டவர்? இல்ல இல்ல, தேவ பிள்ளையே, நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால், கர்த்தருடைய மேல நீ விசுவாசம் வைக்கிற பிள்ளையா இருந்தால் ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் அதுக்கு தான் படகிலே தண்ணீர் முழுகும் போடி வந்த பொழுது உயிருக்கு ஆபத்தான சீஷர்கள் ஐயோ ஆண்டு கட்டும் போது, விசுவாசம் இல்லையா உங்களுக்கு அப்படி என்று கடிந்து கொண்டார். அப்படின்னா திட்டினார். ஏசுப்பா திட்டுவாரா? ஆமா, பாருங்களேன், அவர் திட்டினார் என்று பார்க்கிறோம். கடிந்து கொண்டார். விசுவாசம் இல்லையா உனக்கு? நான் இருந்து கூட பயப்படுறீங்களே அப்படின்னு. தேவனுடைய வாக்குகள் இருந்து கூட நம்ம வாக்கு தத்தங்களை, அவர் என்னோடு இருப்பாரு, நாங்கள் நடக்கும்போது என்னோடு இருப்பாரு, நான் தண்ணீரில் கடக்கும் போது என்னோட இருப்பாரு, ஆறுகளை கடக்கும் போது என் மேலே பொருளாது, அக்னி ஜுவாலை என் மேலே பற்றாது, என்னை பயப்படாது என்று சொல்லிட்டாரு. நான் பேர் சொல்லி அழைத்து சொல்றாரு, நீ என்னுடையவள் என்னுடையவன் சொல்லிட்டாரு. சொல்லி சொல்லாம நம்ம கிரியைகளில் நம்ம நம்பிக்கை ஆண்டவர் மேலே காட்டலன்னா, அக்னி வரும்போது ஓடிட்டோம்னா அதுக்கப்புறம் எப்படி நம்ம வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் பழிக்கும்? அல்லேலூயா. ஆமென். அதனால நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் ஆண்டவர் அனுமதிக்கிறார். சில நேரத்தில் அனுமதி என்ன பண்றாரு? கஷ்டங்கள் எதுக்குங்க? ஒரு நல்ல வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ரோமர் 5:3, உபத்திரவும் பொறுமை பரீட்சை நம்பிக்கை உண்டாகுது என்று நாங்கள் அறிந்து. அல்லேலூயா. இந்த ஞானம் நமக்கு வேணும். யார் கண்டுபிடிச்சது? பவுல். என்னவா? உபத்திரம் வருதா, பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, பயங்கரமா சிக்கல் வந்துடுச்சா, நெக்ஸ்ட் உனக்கு பொறுமை வரும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். ஐயோ இந்த கஷ்டம் வந்துச்சு, அதை விட்டுட்டு ஓடிறதுக்கு, அந்த கஷ்டத்தை சமாளிப்பதற்கு இந்த வீடை வித்து அந்த வீடை வாங்கு, இந்த கடனை வாங்கி அந்த கடன்காரன் வந்துட்டான்பா, தண்டையை பிடிக்கிறான்பா, வா இங்க ஒரு கடனை வாங்கி அவனுக்கு கொடுத்த, அப்பா தப்பிச்சிட்டம்பா. இது சுய புத்தி. அல்லேலூயா. அவர் வருகிற உபத்திரவத்தில் நம்ம ஒரு வேலை தெரியாம ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக நம்ம கடனை வாங்கி கொண்டாலும், பலவிதமான இஎம்ஐல மாட்டிக்கொண்டாலும், இன்னைக்கு ஒரு வேலை நீங்க ஆண்டோடைய வார்த்தையை தெரிந்து இருந்தீங்கன்னா ஆண்டோட பூர்ணமா ஒப்பு கொடுங்க. கஷ்டம் வரும், வேதனை வரும், 4 பேர் திட்டுவாங்க, 4 பேர் மிரட்டுவாங்க, ஆமென், சோதனைகள் வரும், அவமானங்கள் வரும். கர்த்தரை நம்பிட்டீங்கன்னா இதெல்லாம் தாண்டி வரும். நம்ம எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோமோ அவ்வளோ காரியங்களை நம்ம கடந்து போக வேண்டி வரும். தொடர்ந்து மிஸ்டேக் பண்ணி தொடர்ந்து இவன் வரானா தண்டல்காரன் கடன்காரன், இங்கே வாங்கி அவனுக்கு கொடுத்துட்டு அவன் வாயை மூடிட்டனா, நெக்ஸ்ட் இவன் வாயை மூடுறதுக்கு வேற இடத்துல அதை வாங்குற, இப்படியே தான் வாழ்க்கை போகும். தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தரை நம்பி வாழும் பொழுது ஒரே அவமானம் தான். கர்த்தரை நம்பி வாழும் பொழுது வேதனைகள் கஷ்டங்கள் வரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உபத்திரம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கும்? பொறுமை. அல்லேலூயா. ஆண்டவர் கிட்ட பொறுமையா இருக்க, பொறுமை எல்லாத்திலும் வேகமாக முடிவெடுக்காதபடி. நம்முடைய உபத்திரவம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கணும்னா, உபத்திரம் வந்த உடனே சுய புத்தி மேல சாய்ந்து வேகமான முடிவு எடுக்காதபடி, மாம்சமான முடிவு எடுக்காதபடி
பொறுமையை அப்படியே உட்காந்து ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறேன் அப்படியே அந்த பொறுமையை ஆண்டவர் கனி வேணும்னு பார்க்க ஒவ்வொருக்கும் ஆண்டவர் என்ன பண்றார், உபத்திரத்தை அனுமதித்து என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் தான் நினைக்கிறதை அவர் அதை கொடுக்கும்படியாக அவர் கிருபை செய்கிறார். அந்த பொறுமை வந்த உடனே பரீட்சையை கொண்டு வரும். அந்த பரீட்சையானது நமக்கு நம்பிக்கை உண்டாக்கும். அதனால சுய புத்தியின் மேல் சாராமல் உன் வழிகளெல்லாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 5:4-5 பாருங்க. அதனாலதான் நம்பிக்கை உண்டாக்குகிறது உபத்திரம் என்று உபத்திரங்களிலேயும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. அதான் ஆவியானவர் தான் சொல்றாரு, பேசுறாரு. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம கூட பேசுறாரு. பேசினா கூட அந்த வாய்ஸை அடிச்சுட்டு அப்படி யாரு வேற யாராவது கர்த்தரை அறியாதவங்க உலகத்தான் அவன் சொன்னா, ஏய் இந்த போய் வேலை செய், இந்த வேலை செய், உனக்கு நிறைய இன்க்ரிமெண்ட் வரும், இதை செய், அதை கேட்கறதுக்கு தான் ரெடியா இருக்கிறாங்க. நீ இங்க போனா நல்லா இருக்கும். கர்த்தர் எவ்வளவோ பேசுறாரு. பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையை வீண்படுத்தாது. ஆவியானவரை நல்ல வழியில நடத்துவார். ஆவியானவருக்கு நான் கீழ்ப்படிந்தார் சரியான பாதையில் நடத்துவார். அவர் மேல நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தீங்கன்னா, வேத வசனத்துக்கு கீழ்ப்படுத்தீங்கன்னா, ஜெபமணி ஆண்டவருக்கு வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படுத்தீங்கன்னா அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா, வெட்கப்படுத்தாது. அதனால தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிற ஒவ்வொரு உபத்திரவங்களிலும், அனுமதிக்கிற உபத்திரவங்களிலும் ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதனால நம்ம என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. எப்பவுமே என்கிட்ட குறையில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம கற்றுக்கொள்ளணும். ஒரு தேவ மனிதர் இப்படியாக சொன்னார். நம்ம ஆண்டவரை பாருங்க எவ்வளவு அன்புள்ளவர். தேவ மனிதர் ஒரு சாட்சி சொன்னார். அவர் சிறு வயதில் இருந்த பொழுது அவங்க அம்மா ஃப்ரிட்ஜு மேல ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கும், ஃப்ரிட்ஜு கவர். அதுக்கு மத்தியில் என்ன பண்ணாங்களாம், ₹1 ₹2 காயின்லாம் வைத்திருப்பாங்களாம். இவர் ஒரு நாள் என்ன பண்ணார், ₹2 காயின் எடுத்துக்கினாரா. எதுக்குன்னா கிரிக்கெட் டென்னிஸ் பால் வாங்கி விளையாடுறதுக்காக எடுத்துன்னு போயிட்டார். அவங்க அம்மா வந்து கேட்டாங்க, எங்க ₹2 காணன்னா. ஆமா, அவர் என்ன பண்ணாரா, சின்ன பையனா இருக்கும்போது, இல்லம்மா எனக்கு தெரியாதம்மா நான் எடுக்கல. அப்ப அவங்க அம்மா கூப்பிட்டு ஒரு கம்பை எடுத்து என்ன பண்ணாங்களா, நீ திருடனுக்கு அடின்னு சொல்லி 4 அடி பலார் கையில் அடிச்சாங்களாம். நீ திருடனுக்கு 4 அடி, பொய் சொன்னதுக்கு நான் திருடவில்லை என்று பொய் சொன்னது இன்னும் 4 அடி அடித்து விட்டு போயிட்டாங்க. இவரெல்லாம் தொடச்சிட்டு இந்த பையன் அப்படி வந்துட்டார், உட்காந்துட்டார். வலி, பயங்கர வலி, தொடச்சிட்டாரு. ஆனா அவர் கவனிச்சாரா ஒண்ணு, இவனை அடிச்ச அடியில் அந்த அம்மா தேம்பி ரூமுக்குள்ள வந்தாள்தான், ஏன்னா அடிச்சதுனால. அது மாதிரிதான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் நெருக்கங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ண, தப்பித்து கொள்ளதான் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. என்ன கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர் எனக்கு, என்ன சொல்ல வருகிறார், ஏன் கஷ்டத்தை அனுமதிக்கிறார், எங்க அப்பா ஏன் கஷ்டத்தை அனுமதிக்கிறார், ஏன் இந்த பாடு என் வாழ்க்கையில வந்தது, என்ன சொல்ல வருகிறார், நான் இதுல கடந்து போக ரெடியா இருக்கிறேன், அவமானப்பட ரெடியா இருக்கிறேன், வேதனைக்குள்ள போற ரெடியா இருக்கிறேன், என் அப்பா கைவிட மாட்டா சொல்லியிருக்கிறார், நீ பயப்படாதே, நீ என்னுடையவள், நான் உன்னை பேச சொல்லி அழைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அவர் விட மாட்டாரு. என்ன சொல்ல வருகிறார் அந்த கஷ்டத்தினால, பொறுமையா உட்கார்ந்து கர்த்தர் மேல நம்பிக்கையா இல்லாம அவர் என்ன ஏதோ சோதிக்கிறார், நடத்துகிறார் அப்படின்னு. அதான் யோபு சொன்னார், அவர் நான் போகும் வழியை அவர் அறிவார், என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். எப்படி பொண்ணு. அதனால நிறைய பேர் சோதனைக்கு தங்க உட்பட இரும்பாவே வாழ்றாங்க. இல்லையா, ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்றாங்க. ஆனா பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 4:8, நாங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் வரும், நெருக்கப்பட்டும், எந்த பக்கம் 4 பக்கம் நெருக்கம் வந்தா கூட என்ன ஆவதில்லை, ஒடுங்கி போக மாட்டோம். அல்லேலூயா. ஒடுங்கி போக மாட்டோம். அல்லேலூயா. நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைவதில்லை. எங்க விசுவாசத்தை விட மாட்டோம், என் நம்பிக்கை விட மாட்டோம். என்ன பண்ணுவோம், கர்த்தருக்காக நாங்கள் நிற்போம். நான் ஒரே நம்பிக்கை. ஆமா, என் ஆண்டவரை நான் தெரிந்து கொண்டேன், என் ஆண்டவர் என்னை தேடி வந்தார், நான் அவரை தேடவில்லை, அவர் தேடி வந்தார். அவனை விசுவாசிப்பது மாத்திரமல்ல, எல்லா நேரத்திலையும் நம்புவது. அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில வளரணும். ஆனால் எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க, ஆண்டவர் தாங்க அவர் இயேசு ஆண்டவருங்க, ஒரு கடவுள்னு சொல்லி நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி வேண்டும். அல்லேலூயா. ஒரு சம்பவம் சொல்லுகிறேன், கவனமா கேளுங்க.
ஒரு சின்ன குட்டை, ஒரு 50 மீட்டரில் ஒரு குட்டை, ஒரு போட்டி அறிவித்தார்களாம். இந்த குட்டையை, இந்த குளம் மாதிரி ஒரு குளம், தண்ணி இருக்கிறது, கொஞ்சம் ஆழமாக இருக்கிறது, இந்த குளத்தை நீந்தி வருகிறவர்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு என்று சொல்லி அவர்களை அனௌன்ஸ் பண்ணார்கள். அப்பொழுது நிறைய பேர் வந்துட்டாங்க. நல்ல திறமைசாலியான நல்ல நல்ல குடும்பத்தில் இருக்கிறவர்கள், நல்லா ஸ்விம்மிங் பண்ணுறவங்களாம் வந்துட்டு இதை பார்த்தோன்னே, ஐயா நான் எப்பேற்பட்ட சும்மர், நான் எப்படிப்பட்ட நீச்சல் வீரர், இந்த போய் தாண்டுறதா, என்ன இதுப்பா அப்படின்னு எங்களுக்கு ஒரு மரியாதை இல்லை. நாங்கள் எவ்வளோ லென்த்து ஸ்விம்மிங் பண்ணுவோம், கடல்லே ஸ்விம்மிங் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லி அப்படி ஏளனமாக பார்த்தாங்க. அப்போ சொன்னாங்களாம், 1 கோடி ரூபாய் ப்ரைஸ் எதுக்குன்னா, பரிசு இந்த குளத்தும் ஃபுல்லாக மொத்தம் முதலைகள் இருக்கிறது. அப்போ தான் பார்த்தாங்க, கவனிச்சாங்க, உள்ள முதலைகள். இந்த முதலைகள் இருக்கிறது, நீங்கள் குதிச்சு தாண்டி அங்கே ஸ்விம்மிங் பண்ணி வந்துடும் போது எல்லாரும் போயிட்டாங்க. ஒருத்தர் எல்லாம் வீராதி வீரர்கள், எல்லாம் நீச்சல் வீரர்கள் எல்லாம் போயிட்டாங்க. வானாம்பா, நம்ம உயிர், இந்த 1 கோடி ரூபாய்க்கு நம்ம உயிர் போயிடும், ரொம்ப நாள் இருந்து நிறைய சம்பாதிக்கலான்னு போயிட்டாங்க. ஆனால் திடீர்னு ஒருத்தர் தண்ணிக்குள்ள விழுந்து வேகமாக பட்டால் 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 அடிச்சு தண்ணி அடிச்சு பயங்கரமாக அவர் கடந்து வந்து ஏறி ஓடி வந்துட்டார். அப்போ எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா இது அப்படின்னு சொல்லி அப்போட எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்களாம். ஃபோட்டோ கேமராமேன்லாம் வந்து ப்ரைஸ் எல்லாம் கொண்டு வராங்களாம். எப்படிப்பா நீ அவர் பதில் சொல்லவே இல்லை. எப்படிப்பா நீ வந்த, எவ்வளோ பேர் வந்தாங்க, வரல, குதிக்கலையே, நீ எப்படிப்பா வந்த, அவர் பதில் சொல்லலை. அவர் உடனே எல்லாரும் வந்தாங்க, பரிசு பொருட்கள் வந்தது, இப்போ பரிசு கொடுக்குற நேரம் வந்தது. இந்த பார், நீ பதில் சொல்லு, எங்களுக்கு தெரியணும், யாருமே செய்யாத ஒரு சாதனை நீ செய்தாயே, எப்படி நீ செய்தாய், இப்போது பரிசு கொடுக்க வேண்டிய நேரம், இது எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னும் போது, இல்லை என்னை யாரும் குடத்துக்குள்ள தள்ளி விட்டாங்க, எனக்கு தெரியணும், அது உண்மை தெரியணும் அப்படி என்று அவன் சொன்னானான். அதனால யாரோ சொன்னேன்னு எங்கள் அப்பா சொன்னாங்க, ஆண்டவரை நம்புன்னு நாங்கள் வந்துட்டேன், அவர் உபாசனை இருந்துக்கிறேன், எங்கள் பாஸ்டர் சர்ச்சுக்கு வானா வந்துட்டேன், இயேசுவே நம்புனாரு நம்பிட்டேன், எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்டியர், நானும் கிறிஸ்டியர், என் நண்பர் சொன்னார் வந்துட்டேன். அப்படி சொல்லி இல்லாமல் தேவ பிள்ளைகளை நம்ம வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வேணும். கர்த்தர் மேலே விசுவாசம் மாத்திரம் அல்ல, எந்த காரியம் வரும்போது விசுவாசம் என்பது காணாத தேவனை நாம் விசுவாசித்து பின்பற்றுவது, நம்பிக்கை என்பது நாம் கிரியைகளிலே செயல்படுத்துவது, வேதனை கஷ்டங்கள் வரும்போது காட்டுவது, ஆண்டவரே நான் உமக்காக நிற்கிறேன் பாருங்க, உண்மையே நம்பி இருக்கிறேன் பாருங்க, எந்த மனுஷனை நம்பல, எந்த மனுஷனை நாம் நம்பலன்னு சொல்லி கஷ்டமான சூழல் நம்புவது, உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழுதயத்தோடு நீ கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை சபைப்படுத்துவார். அதனால் விசுவாசியாக மாத்திரம் இருக்காதீங்க. எந்த துன்பம் வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், கர்த்தர் உண்மையே நான் நம்புவேன் ஆண்டவர் சொல்லி கிரியைகளே காட்டுவது, குதிப்பது, ஆண்டவரை நம்பி நம்ம செயல்படுவது, உயிருக்கு உயிரையே பணைய வைக்க போன சத்ராக் மேஷாக் அபேத்நேகோ ஒருவேளை அவர் காப்பாற்ற விட்ட என்றாலும் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, இவர் உண்மையான தேவன், இங்கே இல்லைனாலும் நம்ம சீக்கிரமாக அவரை போய் சேருவோம் என்ற அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. அதனால் கர்த்தர் அவளோடு கூட இருந்து வழிநடத்தினார். அதனால் கர்த்தர் எல்லா நேரத்திலையும் அவரை நம்புங்க, அவர் உங்களோடு கூட இருப்பார். அதனால் உலகம் நடக்கிற பிரகாரம் நடக்காதீங்க, உலகம் சொல்லுவதை கேட்காதீங்க. உன் தேவன் ஜீவனுள்ள தேவன், நீங்கள் ஆராதிக்கிறது உண்மையுள்ள தேவன், கண்டிப்பாக வருவார், கண்டிப்பாக காப்பாற்றுவார். நீங்கள் அக்னியில் போனாலும் கூட வேக விட மாட்டார். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், உங்களோடு கூட இருப்பார். ஏன்னா நீ பயப்படாதே, நீ என்னுடையவன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். God bless you.